அதனால ஐயா அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. போவாஸ் ஐயாவை குறித்து அதிகம் தெரிந்தவங்க ஜோசு ஐயா, அவங்க 2 வார்த்தை சொல்லி அவங்கள பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். உங்க பாஸ்டர்ல கனம் பண்றீங்க. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் கார் வர தரேன். நாங்க சிஸ்டர் நானும் சாவி தேடும் போதே எனக்கு ஒரு சந்தேகம், சாவியை பெருசா சாவி தருவாங்கல்ல, அதனால தேடி கொடுத்துட்டீங்க. நீங்க உண்மையாவே ஒரு பென்ஸ் காரோ ஒரு ஆடி காரோ கொடுத்துருந்தா கூட சந்தோஷப்பட மாட்டாரு. ஆனா நீங்க போய் இந்த அடுத்த 28வது ஆண்டு விழாக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 200 ஆத்துமா ஆதாயம் பண்ணுவீங்கன்னா அதை காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கல, திருப்தி பத்தவே முடியாது. 200 ஆத்துமா எங்க இருக்குதுன்னு கேக்குறீங்களா? உங்க பாக்கெட்ல இருக்குது, உங்க செல்போன்ல இருக்கிற, உங்க கான்டாக்ட்ல இருக்கிற ரொம்ப நல்லா அதிகமா பேசக்கூடிய நான் போய் 5 வாரம் இந்த இவாஞ்சலிக்க சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிடுங்க. ஏதாவது 5 வாரம் வந்து அவர் பட்டு போட ஃப்ரீன்னு சொல்லிப்பாரு, எவ்வளவு பேர் வரான். அது மாதிரி ஆத்மா சேர்ப்பீங்கன்னா ஐயா ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் வாழ்க்கையை செய்வார். இந்த ஐயா எனக்கு போன் பண்ணும்போது நெருங்கிய நண்பர், பல ஆண்டுகளாய் அவரோடு நான் நெருக்கமாய் ஒரு ஐக்கியம் உண்டு. அநேக ஊழியக்காரர்களை இந்த சபைக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். 27 ஆண்டுகள்ல என்னுடைய ஊழிய பங்கும் ஒரு சின்ன பங்காவது இந்த ஆலயத்தோடு உண்டு. ஐயா என்னை ஃபோன் பண்ணி கேட்டபோது போவாஸ் பாஸ்டரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். தேசத்துல ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அவரு. ஒரு லெதர் ஷூ ஃபேக்ட்ரி வச்சிருக்காரு. ஒரு ஃபேக்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. அது மாத்திரமல்ல ஒரு மெடிக்கல் கம்பெனி வச்சிருக்காரு. எய்ட்ஸ் வியாதி, கேன்சர் வியாதி தமிழ்நாடு கவர்மெண்ட் முழுக்க அவர் தான் மெடிசின் சப்ளை பண்றாரு. அவங்க குடும்பத்துல அவர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அவங்க அண்ணன் வந்து RSSல யோகியா இருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் எனக்கு வல்லமையான ஊழியங்களை செய்ய முடியாது பல இடங்கள்ல ஐயாவை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த நாள்ல கூட நம் மத்தியில ஆண்டவர் வல்லமையான வார்த்தைகளை, தீர்க்கசமான வார்த்தைகளை, ஆலோசனையான வார்த்தைகளை அவர் நாவிலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணுவார். அவர்கள் நாம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். Thank you Jesus. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த நல்ல ஒரு மன மகிழ்ச்சியின் ஆண்டு விழாவிலே உங்களுடைய அன்பு முகங்களையும் அழகான முகங்களையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆகினால் இந்த 27 வருடங்கள் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த போரூர் இவாஞ்சலிக்கல் சர்ச், இந்த மினிஸ்ட்ரிஸ் ஆண்டவர் ஏற்படுத்தி, ஆண்டவர் நிலைப்படுத்தி, ஆண்டவர் இந்த இடத்துல ஸ்திரப்படுத்தி இந்த ஊழியங்களையும் அருமையான ஊழிய காரியம் தேவனே நடத்தினபடியால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நல்ல மாலை வெளியிலும் நாம் யாவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்னதாக ஒரு அடி பாடலை பாடி ஆண்டவருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்திட்டு நம்ம ஆண்டவருடைய நாமத்தை வார்த்தையை கேட்கலாம். எல்லாரும் கண்களை மூடலாமா? We thank you Jesus. கொஞ்சம் ரிவர்ப் வச்சு நல்லா இருக்கும். Thank you Lord, thank you Lord, thank you Jesus. நடத்தினே என்னை உயர்த்தினே, நடத்தினே என்னை உயர்த்தினே, பாதுகாத்தி பராமரித்தி உடுத்து வீத்தி உதவி செய்தி, பாதுகாத்தி பராமரித்தி உடுத்து வீத்தி உதவி செய்தி, நல்லவரே 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 வல்லவரே, நீரென்றும் நல்லவரே, நீரென்றும் நல்லவரே, நல்லவரே வல்லவரே.
நல்லவரே வல்லவரே நீரென்றும் நல்லவரே நீரென்றும் நல்லவரே பாதை தெரியா வாழ்ந்த எனக்கு பாதையானீர் பாடலானீர் பாதை தெரியா வாழ்ந்த எனக்கு பாதையானீர் பாடலானீர் கள்ளில் இடரா காத்து கொண்டீர் கள்ளில் இடரா காத்து கொண்டீர் கரங்களில் என்னை வைத்துக் கொண்டீர் கரங்களில் என்னை வைத்துக் கொண்டீர் நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நீரென்றும் நல்லவரே நீரென்றும் நல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நீரென்றும் நல்லவரே நீரென்றும் நல்லவரே நீரென்றும் நல்லவரே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவர் 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 நல்லவர். அப்படி எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிக்கலாமா? அருமையான தேவனுடைய தாசனையும் அருமையான பாஸ்டர் அம்மாவையும் முன்பாக நான் அழைக்கிறேன். எல்லாம் 2 கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். அருமையான தேவதாசனையும் அருமையான கர்த்தருடைய ஊழிய காரியம் தேவன் காத்து நடத்தணும், அவர் கரம் பிடித்து நடத்தணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது, வலதுகை தீர்க்காயுசு, இடதுகை செல்வமும் கனமும். எல்லாம் பைபிளை வச்சிருங்க பார்ப்போம். 2 கையை உயர்த்தி அருமையான தகப்பனை அருமையான தாயும் அதே போல உடன் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவனுடைய அளவில்லாத அபிஷேகம், தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவர்களை காத்து நடத்த முடியாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஓ ரபல ஷபத கதலபோர் யாம்தரே ஷியாம்தர கதலபோர் யாம்தர பலகதர யாம்தர போர் யாம்தர ஓ ரிபல கபல ஷகதர யாம்தர ரிபல கதலபோ ஷபோர் யாம்தர யாம்தர. ஓ ஹalleluya ஹalleluya. நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நீர் என்றும் நல்லவரே நீர் என்றும் நல்லவரே நீர் என்றும் நல்லவரே நீர் என்றும் நல்லவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எழுப்பினதான தேவனுடைய மனுஷனையும் ஆண்டவர் எழுப்பினதான ஊழியக்காரையும் அதே போல கர்த்தர் கொடுத்த கிளை சபைகளையும் அதனுடைய ஊழியக்காரர்களையும் தேவனே கரம் பிடித்து நடத்தும்படியாய், தேவனே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல ஆயுசு நாட்களை கர்த்தர் தந்து நடத்தும்படியாய், ஆண்டவரே கிருபையாய் ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்தும்படியாய் எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஓ ரபல கபரபல ஷபரகத ரபலகத ரபர ஓ ரிமனகத ரபௌரியம் பலபலபலபலகரியாப்தா ரிஷேகத ரபௌரியம் பலபலகதரியாப்தா. தகப்பனே, உன்னதத்திலிருந்து ஆண்டவரே அப்பா உங்க ஒத்தாசையும் உங்க அனுக்கிரகத்தையும் உங்க காருண்யத்தையும் உங்க அளவில்லாத கிருபையும் கர்த்தர் நீர் பொழிந்தருளுவீராக. வேண்டிய நல்ல சத்துவத்தையும் பலனையும் கர்த்தர் நீங்க தந்துருங்கப்பா. நல்ல அனுக்கிரகத்தை தந்துருங்கப்பா. இந்த ஊழியங்கள்ல நல்ல அனுக்கிரகத்தின் வாசலை கர்த்தர் திறந்தருளுவீராக. ஆண்டவரே, கரங்களை கர்த்தர் நீர் இன்னுமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அருமையான தேவனுடைய தாசன் நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களிலையும் ஒரு ஜெயத்தையும் வெற்றியும் அனுகிரகத்தை அனுகூலத்தை கர்த்தர் செய்தருளுவீராக. இந்த ஆண்டிலே கர்த்தாவே நீர் கொடுத்த வாக்கின்படியாக நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள்,
ஆனாலும் உங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் குடிக்கும்படிக்கு பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். நிரம்புகிறதான ஒரு அனுபவத்துல இந்த ஊழியத்தையும் ஊழியக்காரையும் குடும்பங்களை கர்த்தர் நீர் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ஊழியக்காரனாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்ற திரியேக நாமத்தில் நாங்கள் சபையாராய் மனதார எங்களுக்கு ஏற்படுத்தின நல்ல மெய்ப்பனை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக, ஜெயமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் வேண்டுகிறேன் என் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை நல்லா தட்டிட்டு நம்ம உட்கார்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நல்ல மாலை வேளையிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த டயத்தில் நான் முடிச்சிடுறேன். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். சரியான நேரத்தில் முடிச்சிடறேன். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. யாராவது எழுந்துச்சு வெளியில போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க இப்பொழுதே நீங்க போகலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பிரதர் உட்காந்துக்கோங்க, உட்காந்துக்கோங்க. கர்த்தர் நல்லவர். சரி, எதை வேணாலும் செய்ய எல்லாராலும் முடியும். ஆனா ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்ட அழைப்பு, அபிஷேகம், ஆண்டவருடைய அந்த வழிநடத்துதல் இருந்தால் மட்டும்தான் ஊழியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. 27 ஆண்டுகள் இந்த இடத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் நிற்கிறார் என்று சொன்னால் அது சாதாரணமான பலத்தோடு கூட நிற்க முடியாது. ஆண்டவரே நடத்துகிறார். ஹல்லேலூயா. சரி, நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை மல்கியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் அதன் 4ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. இந்த வருடத்திலே ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுக்கிறதான ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையின் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, மல்கியா தீர்க்கதரிசி எழுதுகிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அன்பானவர்களே, ஆண்டவர் அவர் ஒரு வாக்கை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவார். எனக்கு முன்னதாக அருமையான பாஸ்டர் ஜோஷுவா ஜெயபால் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் சொன்னார், விளையாட்டா ஒரு காரியத்தை சொன்னார். எத்தனை பேர் அதை நீங்க இந்த ஆண்டு செய்ய போறீங்கன்னு சொல்லி தெரியல. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க போன்ல எத்தனையோ பேருக்கு நீங்க பேசுறீங்க. ஒரு 4 பேரை நீங்க இந்த திருச்சபைக்கு நீங்க அறிமுகப்படுத்தி பாருங்கள். யாருக்கு தெரியும் தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை வைத்திருந்தால், யாருக்கு தெரியும் அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலையை வைத்திருந்தால். ஆகினால நீங்க சொல்லி பாருங்கன்னு சொன்னா வெளியில ஒரு மண்டலம் நீ விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா இல்லையா? கூப்பிடுறாங்க. நான் என்ன கேட்டா, என்னிடத்துல வருகிறதான ஒவ்வொருவரும் டெலிவரன்ஸ்க்கு வருவாங்க, டெலிவரன்ஸை பெற்றுக் கொள்வாங்க. நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, 7 வாரம் இந்த ஆலயத்துக்கு நீ வந்து உக்காந்தாதான் உனக்கு விடுதலை அப்படின்னு. விடுதலை ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனா நம்ம ஒரு டைம் வச்சிருவோம். 7 வாரம் நீ சரியா நீ ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னா 49 நாட்கள் நீ கணக்கு வச்சுக்கோ. நீ இந்த 7 வாரம் சரியா வந்துட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய திட்டம் இருக்குன்னு அவன் 5வது வாரம் வரும்போதே கேட்க ஆரம்பிச்சிருவான், பாஸ்டர் எல்லாரும் திருவிருந்து எடுக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அல்லேலூயா. அதனால நான் சொல்லட்டும், ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு அனுகிரகத்தையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுப்பார். அதை பெற்றவங்க நான் உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், ஒரு பிரியாணி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. நல்லா அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டோம். இப்போ பிரியாணிக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சரிமான ஆகிறதுக்கு ஒரு 7up, ஒரு கோக்கு, ஒரு ஃபேண்டா ஏதாவது கேட்குமா கேட்காதா?
அப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி, ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி இந்த சபையில வைப்பார் என்று சொன்னால், நம்மளால சும்மா சாதாரணமா சாப்பிட்டு இருக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி இருக்க முடியாது. வெளியில போயிட்டு இந்த தேவன் நல்லவராக இருக்கிறார், ஹல்லேலூயா, இந்த கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேருக்கு சொல்லுகிற அந்த அனுபவத்தை தேவன் கொடுப்பார். அப்ப நான் உங்களுக்கு இப்படியாய் சொல்லுகிறேன், அன்பானவர்களே, ஆண்டவர் பாருங்க இந்த வாக்குகளை கொடுக்கும் பொழுது, கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு 520 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட போது அது ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காத ஒரு இருண்ட ஒரு காலமாக வேத வல்லுநர்கள் எல்லாம் வர்ணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தை அபூர்வமா இருக்கிற அப்படிப்பட்ட நாட்களிலே தேவன் தீர்க்கதரிசியை எழுப்பி இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்து, இஸ்ரவேலருக்கு இந்த வார்த்தை நீ சொல் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அப்போ நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஏசாயா தீர்க்கன் அவர் எழுதுகிறார். நீங்க ஏசாயா 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, இந்த ஏசாயாவில் 2ஆம் அதிகாரத்தினுடைய அந்த முழு அதிகாரத்திலேயும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் படியாகவே அங்கே சொல்லி இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் வாசிக்க முடியும். இந்த ஆண்டிலே தேவன் நம்முடைய திருச்சபைக்கு இந்த காரியங்களை எல்லாம் தேவன் செய்வாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயாவுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தரிசனத்தை பாருங்கள், வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களானால், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். நான் இப்படியே சொல்லுகிறேன், கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய இந்த போரூர் இவாஞ்சலிக்கல் சர்ச்சை தேடி ஜனங்கள் எல்லாரும், ஜாதிகள் இந்த இடத்துக்கு ஓடி வருவார்கள். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ற வார்த்தைகள்லாம் நீங்க ஆமேன் சொல்ல போறீங்க. அல்லேலூயா. கடைசி நாட்களிலே ஆண்டவர் கர்த்தருடைய ஆலயமாகிய இந்த போரூர் இவாஞ்சலிக்கல் சர்ச் இந்த பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அநேக ஜாதிகள் இந்த இடத்துக்கு ஓடி வருவார்கள். ஆமேன், அல்லேலூயா. 2வது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, அப்படியாய் வந்த ஜனங்கள், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய இந்த போரூர் இவாஞ்சலிக்கல் சர்ச்சுக்கு போவோம், வாருங்கள். அல்லேலூயா. ஜனங்கள் சொல்லுவார்கள், ஒரு ஆமேன் சொல்லலாமே, இந்த ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த ஆலயத்துக்கு போகும்போது ஏதோ நடக்குது, இந்த ஆலயத்துக்கு போகும்போது நன்மை உண்டாகுது, இந்த ஆலயத்துக்கு போகும்போது என்னுடைய வாழ்க்கையில தடைகள் மாறுது, இந்த ஆலயத்துக்கு போகும்போது என் குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள் அங்கு இல்லாமல் காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவனமாக, சிஸ்டர் அந்த ஆலயத்துக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அனுபவத்துல தேவன் இந்த திருச்சபையை ஏற்படுத்துவார். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். ஏனெனில் இந்த திருச்சபையிலே ஆண்டவர் சொல்றாரு, சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் இலை படைந்தவன் சபைக்கு வருவான். அவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை தேவன் ஒவ்வொரு நாளும் திருச்சபையிலே தேவன் கொடுத்து, ஒவ்வொருவரையும் தேவன் கரங்களிலே எடுத்து ஒவ்வொருவரையும் தேவன் நடத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. ஆண்டவரே நடத்துகிறார், ஆண்டவரே நடத்துகிறார். நான் உங்களுக்கு இப்படியாய் சொல்லுகிறேன், இந்த போரூர் இவாஞ்சலிக்கல் சர்ச்சிலே உபதேசிக்கப்படுகிற ஒவ்வொரு உபதேசங்களும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காகவே வழியோடு கூட வருகிறவர்களுக்கு அந்த வழியை ஆற்றுகிற கீழையாத்தின் பிசின் தைலமாக உங்களுடைய உள்ளத்திலே காணப்படுகிற ரணங்களை ஆற்றுகிற ரண வைத்தியருடைய கரங்களில் இருந்து வருகிறதான பிசின் தைலமாக தேவன் வைப்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் அனுப்பின காரியம் ஆகும்படியது வாய்க்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தையானது அது செய்து முடிக்கும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். நீங்க 3வது அங்கே வாசிப்பீர்களானால், நீங்க அவர் ஜாதிகளுக்கு நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை அவர் கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி,
பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தேவன் திருச்சபைக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பார்க்கிறோம், அறிவாளை எதுக்கு தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா அறியறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. வீட்டுல எல்லாம் அறிவாமனை இருக்கும். எதுக்கு பயன்படுத்துவாங்க? காய்கறி வெட்டுறதுக்கு. இப்ப மம்டி எடுத்து காய்கறி வெட்ட முடியுமா? முடியாது. ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? எல்லாவற்றுக்கும் எல்லா விதமாய் பயன்படுத்தப்படும் அந்த பொருட்கள் பயன்படுத்தப்படும். உங்களுக்கு இளைப்பாறுதலை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அதுக்கான வேலையே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதை எல்லாரும் பார்ப்பார்கள். ஆண்டவர் ஜாதிகளுக்கு முன்பாக தேவன் திருச்சபையிலே ஒவ்வொரு காரியங்களும் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க அங்கே 4வது வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும், யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். அல்லேலூயா. நான் இப்படியாய் சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு கூட்ட ஜனங்களை கரம் பிடித்து நீங்கள் வெளிச்சத்துக்கு நேராய் அவர்களை கொண்டு வருவீர்கள். அல்லேலூயா. வெளிச்சத்திலே நடப்பிக்கப்படுவதற்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார். நீங்க 10ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், பயங்கரத்திற்கும் விலகி, பாருங்க, கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையின் ஒதுங்கி மண்ணில் ஒளிந்து கொள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்துல பலவிதமான காரியங்கள் நடக்கும். கர்த்தருடைய வெளிச்சத்துல இருக்கிறவர்களை தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால், எல்லா பயங்கரத்திற்கும் ஆண்டவர் விலக்கி ஆண்டவர் தம்முடைய மறைவிலே உங்களை ஒளித்து வைக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் ரதங்களுக்கு முடிவில்லை. அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரியையும் தங்கள் விரல்கள் உண்டு பணிதனையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். சிறியனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான், ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பேன். நான் உங்களை பார்த்து சொல்றேன், எத்தனையோ பேரு பல விஷயங்களை செய்யலாம், ஆனால் ஒரு சிறு கூட்டமாய் இருந்தாலும் தேவனுக்கென்று சொல்லி வெளிச்சத்தில் நடப்பிக்கப்படுவதற்கு உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க பாப்பீங்க, எல்லாரும் அவங்களோடு கூட இருக்கிற வல்லமை மிகவும் பெரிதா இருக்கலாம். வெள்ளி இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், சம்பத்து இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாம் சிறியோரும் பெரியோரும் எல்லாரும் ஏகமாய் அவங்க பணிந்து கொண்டிருக்கலாம், விக்கிரகங்களை பணிந்து கொண்டிருக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், ஆண்டவருடைய பயங்கரத்திற்கு தப்பி பிழைக்கும்படியாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஒரு மறைவிடத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஒரு மறைவிடத்தை வைத்திருக்கிறார். நான் உங்களை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறேன், அன்பானவர்களே, ஆண்டவர், நீங்க லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், இந்த நீதியின் சூரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 78ஆம் வசனமும் 79ஆம் வசனமும் வாசிப்பீங்கன்னு சொன்னா, அந்த நீதியின் சூரியன் யார் என்று சொன்னால், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார் தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் சொல்லிட்டு, ஆண்டவர் இந்த வருடத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு, இந்த சபைக்கு தேவன் சில நன்மைகளையும் அனுகிரகத்தையும் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை ஏசாயா தீர்க்கன் மூலமாய், ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் தேவன் சில ஆலோசனைகளை கொடுத்து, இந்த நீதியின் சூரியன் யார் என்று சொன்னால், அதுதான் லூக்கா அவர் அழக பதிவு செய்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்கள் சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் உன்னதத்திலிருந்து தோன்றிய ஒரு அருணோதயமாய் இருக்கிறார். அவரே அந்த நீதியின் சூரியனாய் இருக்கிறார்.
அவரே நம்முடைய இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதான ஒரு நீதியின் சூரியனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஏசாயா அவர் இப்படியாய் அவர் எழுதும் பொழுது 60ஆம் அதிகாரத்திலே அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. உன் ஒளி யாரு? உன்னுடைய மனவாளன், இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதான மேசியா, உன்னுடைய ஆண்டவர். ஏன் சொன்ன? ஆண்டவர் மட்டும்தான் சொன்னாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. அவர் ஒளியா இருக்கிறார். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? ஆமா, சத்தமா சொல்லணும். நீங்க எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. ஒளிக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன வித்தியாசம்? பாஸ்டர், ரெண்டுமே ஒண்ணுதான் பாஸ்டர். சரி, கட கட கடன்னு சொல்லி நான் போயிட்டு இருக்கிறேன். நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒளி அப்படின்னு சொன்னா சூரியன் இடத்துல வருது பார்த்தீங்களா, அதுதான் ஒளி. வெளிச்சம் அப்படின்னு சொன்னா இந்த லைட்ல இருந்து வருது பார்த்தீங்களா, இதுதான் வெளிச்சம். சிம்பிளா சொல்லிட்டேன். இப்போ சூரியன்ல இருந்து வருகிறதுக்கு அது எங்க இருந்து தோன்றுது தெரியாது. படைத்த தேவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதே போலதான் தேவன், அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறார். அவர்தான் இந்த உலகத்திலே தோன்றியதான, உன்னதத்திலிருந்து தோன்றியதான அருணோதயமாய் இருக்கிறார். அல்லேலூயா. வெளிச்சம் அப்படின்னு சொன்னா, இப்போ சூரியன்ல இருந்து வெளிச்சம் இந்த நிலா வாங்குது. இப்போ நிலா நிலாவுடைய அந்த ஒளி என்ன தெரியுமா? அதுதான் வெளிச்சம். ஏன்னா அந்த சூரியனிலிருந்து வாங்கினதான் அந்த ஒளியை பிரதிபலிப்பதுதான் வெளிச்சம். அப்போ தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் தேவன் வைத்திருக்கிறார். ஒளி அண்டையிலே, தேவன் அண்டையிலே அநேகரை கொண்டு வருகிற வெளிச்சங்களாக உங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பாருங்க, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் தேவனாகிய கர்த்தருடைய ஒளி உன்னிடத்தில் வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பி நடத்தும். இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர், ஐ ஹவ் நெவர் சீன். நான் வானத்திலிருந்து மழை வர மாதிரி எனக்கு அதுக்குரிய அறிகுறி இல்லை. காற்று அதனுடைய சத்தமும் கேட்கல, அது நான் உணரவும் இல்லை. ஆனா எது இருந்தாலும் இல்லைனாலும் ஓம் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் செய்வன் சொல்லி வாக்கு கொடுத்தது நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமா, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர். அல்லேலூயா. அவராலே நீங்க செய்வீங்க. ஆமென். அவரால நீங்க செய்வீங்க. அவரால நீங்க செய்வீங்க. நான் சொல்லட்டும், எனக்கு அன்பானவர்களே, முதலாவது நான் சொன்னேன், நீதியின் சூரியன். யார் அந்த நீதியின் சூரியன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தர் தான் நீதியின் சூரியனாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இந்த நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். அல்லேலூயா. நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவர் உங்கள் மேல் எழுந்தருடுவார். அவருடைய வெளிச்சத்திலே நீங்கள் வருவீர்கள். கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கும் சொல்லி ஆண்டவருடைய வாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அது செட்டைகளின் கீழ் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செட்டையின் கீழ் அப்படின்னு சொன்னா எபிரேய பதத்திலே அது அந்த செட்டையின் கீழ் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, விளம்பு, முடிவு, முனை என்று சொல்லி பொருள். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ நமக்கு தெரிந்த செட்டைனா என்ன அப்படின்னா, கோழியினுடைய சிறகை விரிக்கும் பொழுது அந்த சிறகினுடைய கீழே, அந்த செட்டையின் கீழே அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு ஆபத்து வருது, ஒரு பராந்து அந்த கோழி குஞ்சுகளை பிடித்து கொண்டு போகிற அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணும், அந்த தாய்க்கோழி அப்படியே அந்த செட்டையை விரித்து அந்த செட்டைக்குள்ள வைத்துக் கொள்ளும். பார்த்துருக்கிறீங்கல்ல? அப்போ அந்த கோழியினுடைய அந்த சிறகுக்குள்ள எவ்வளவு குஞ்சுகளை வைக்க முடியுமோ அவ்வளவு குஞ்சுகளை மட்டும்தான் அது வைக்க முடியும். ஆனால் தேவனுடைய செட்டை அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, எபிரேய பதத்திலே அந்த செட்டையின் கீழ் என்பதற்கு விளம்பு அப்படின்னு சொல்லி ஒரு பொருள். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது அவருடைய கதிர்கள் எவ்வளவு தூரம் போய் தொட முடியுமோ, அதாவது இந்த உலக உருண்டைன்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா, லைட் எப்படி டிராவல் பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த உலக உருண்டை அந்த உருண்டை வளையுது பாருங்க, அது வரைக்கும் அந்த லைட் டிராவல் பண்ற தூரம், போகிற தூரம் தான் அந்த தூரம் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் இப்படியாக கணிக்கிறார்கள். அப்போ அந்த செட்டையின் கீழ் அப்படின்னு சொன்னா
அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அவருடைய கதிர்கள் எவ்வளவு தூரத்துக்கு போக முடியுமோ, அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, நான் பூமியின் கடையாந்தரத்திலே தூரமான சமுத்திரத்திலிருந்து கூப்பிடுகிறவருடைய சத்தத்தை கேட்கிறவர் நீர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. பாருங்க, நான் உங்களை பார்த்து சொல்லட்டும், அவருடைய செட்டை எவ்வளவு நீளம், எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா, நான் இப்படியாய் சொல்லுகிறேன், அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது அவருடைய கதிர்கள் எவ்வளவு தூரம் போய் தொட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய செட்டையினுடைய அந்த அவருடைய செட்டை விரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். அந்த நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் கீழ் அவருடைய புயம் மகா வல்லமை உள்ளது. அவருடைய புயம் மகா பெரியது. இந்த மனுகுலத்துக்கு தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கப்பட்ட போது அவர் தம்முடைய 2 கரங்களையும் ஏன் விரித்தார் என்று சொன்னால், அவர் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்காக நான் அனுப்பப்பட்டேன், நான் கொடுக்கப்பட்டேன் கிருபாதார பலியாக என்று சொல்லி தம்முடைய 2 கரங்களை அவர் விரித்தார். அப்படியாக தான் அவருடைய சட்டையின் கீழிலே தேவன் உங்களுக்கு எதை வைத்திருக்கிறார் என்றால் ஆரோக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆரோக்கியம் என்பதற்கு அவரது 2ஆம் வருகை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு குணமாக்குதலை குறிக்கிற ஒன்றை தான் அந்த ஆரோக்கியம் என்கின்ற அந்த பதத்துக்கு வேத வல்லுநர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்ப நான் உங்களை பார்த்து இப்படியே சொல்லட்டும், ஆண்டவருடைய வருகையிலே அங்க அழுகை இல்லை, அங்க வியாதி இல்லை, அங்க பசி இல்லை, அங்க தாகம் இல்லை. ஆண்டவர் வரும் பொழுது உங்களையும் என்னையும் எப்படி ஆண்டவர் எடுத்துக் கொள்வார் அப்படின்னு சொன்னா, தூதர்களை போல அவர் அண்டையிலே சேர்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அந்த இடத்துல நமக்கு பசி எடுக்காது, அந்த இடத்துல தாகம் எடுக்காது, அந்த இடத்துல வியாதி, எனக்கு முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் குணமாக்கும். அப்போ அந்த ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பூரண விடுதலை, வியாதி இல்லாத ஒரு அனுபவம். இந்த உலகத்துல பிரபஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சருமாங்க சுகத்தை தேவன் உங்களுக்கு தந்தருடுவாராக. அல்லேலூயா, ஆண்டவர் தந்தருடுவாராக. எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அதன் 32ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது முதல் வசனத்திலிருந்து அதன் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நீதியாக அரசாளுவார், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். பதற்றமுள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும், தடையின்றி தெளிவாய் பேசும். அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க கவனிப்பீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல அங்க குருடன் இருக்க மாட்டான், செவிடன் இருக்க மாட்டான், திக்குவாய் இருக்க மாட்டான், எந்த ஒரு வியாதியும் இருக்காது. அதுதான் தேவன் கொடுக்கிறதான ஒரு ஆரோக்கியம். அல்லேலூயா சொல்லலாமே. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த திருச்சபையிலே தேவனுக்கென்று சொல்லி நான் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற உங்களுக்கு கர்த்தரே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து, கர்த்தரே உங்களை அநேகரை வெளிச்ச தண்டையிலே கொண்டு வந்து சேர்க்கிற பிள்ளைகளாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்துவாராக. அல்லேலூயா, தேவனே உங்களை நிறுத்துவாராக. நீங்க 35ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தையும் அதன் 6ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறமுண்டுவோம், முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாமும் கெம்பீரிக்கும், தண்ணீர்களும் பாய்ந்தோடும். போதும். எனக்கு அன்பானவர்களே, அங்கே நம்ம போயிட்டு நம்முடைய பிரச்சனையை சொல்றதுக்காக ஆண்டவர் வைக்க மாட்டாரு. நான் உங்களை பார்த்து இப்படியே சொல்றேன், இந்த ஆலயத்திலிருந்து தேவனுடைய வெளிச்சத்திலே நடக்கிறதான, தேவனுடைய ஒளியில இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் எப்படி தெரியுமா வைப்பாரு? நீங்க குறை சொல்றவங்கள உங்களை கர்த்தர் வைக்க மாட்டாரு. உங்களை அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய தாயாக தகப்பனாக தேவன் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. உங்களிடத்திலே வந்து சொல்லுவாங்க, நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தரால செய்ய முடியாத காரியம் ஒன்று இல்லைன்னு சொல்லி உங்களை சொல்லும்படியான ஒரு சாட்சியாக தேவன் வைப்பார்.
எனக்கு பலவீனம், எனக்கே சுகவீனமா இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவன் வைக்க மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? எனக்கு பிரச்சனை இல்லை, உங்க பிரச்சனை இல்லை. அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார், உங்களை நடத்துவார். அல்லேலூயா. there is no sign. காற்ற பார்க்க மாட்டீங்க, மழையை ஆனாலும் உங்களுடைய பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். அல்லேலூயா. உங்க பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. உங்க பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புவார். எப்படி தெரியுமா? நான் உங்களை பார்த்து சொல்றேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் முதலாவது அற்புதத்தை செய்கிறார். அவர் அற்புதத்தை செய்யும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. அவரிடத்துல கேட்கிறாங்க, அப்பா குறைவுபட தொடங்கிடுச்சு, ஏதாவது பண்ண, என் வேலை இன்னும் வரலன்னு சொல்றாரு. ஆனா முழுமையாக அங்க திராட்சரசம் தீர்ந்து விட்டது. இப்ப ஆண்டவர் எதை தெரியுமா காட்டுறாரு? காலியான அந்த கற்சாடிகளை காட்டுறாரு. அல்லேலூயா. காலியான கற்சாடியை காட்டுறாரு. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க நிரப்பப்படுவது அவருடைய வார்த்தையினால் நிரப்பப்படுவீங்க அப்படின்னு சொன்னா, சாதாரண தண்ணீரா இருந்தாலும் உங்களை கர்த்தர் மதுரமுள்ள ரசமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. காலியான அந்த கற்சாடி வெறும் தண்ணி, ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அங்கே இருந்தது. அது முந்தின அந்த ரசத்தை பார்க்கிலும் இந்த பிந்தின ரசம் அதிக மதுரம் உள்ளதா இருந்தது. அல்லேலூயா. உங்களை பார்த்து நான் இப்படியே சொல்றேன், நிறைய உடைக்கப்படுறேன், நிறைய நான் சுக்குநூறாய் நான் உடைக்கப்படுகிறேன். என்னுடைய அனுபவம் எல்லாம் வியாதி ஒரு பக்கம், என் பிள்ளைகளுடைய நிலைமை ஒரு பக்கம், என்னுடைய குடும்பத்திலே கடன் பிரச்சனைகள் ஒரு பக்கம், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள்ல நான் அகப்பட்டு நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சிந்திக்கலாம். உங்களுடைய சிந்தனையில இது மலை போல் நின்று கொண்டிருக்கலாம். நான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய அபிஷேகத்தை சார்ந்து சொல்லுகிறேன். நலதம் என்கின்றதான அபிஷேக தைலம் அது உடைக்கப்பட்ட போது சரியான இடத்திலே கொண்டு வந்து சரியானவருடைய பாதத்திலே சரியான நேரத்திலே உடைக்கப்பட்ட போது அப்பொழுது பேசப்பட்ட ஒரு பொருளாய் மாறினது. அல்லேலூயா. அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இத்தனை விலைக்கு போயிருக்குமே, எத்தனை விலைக்கு போயிருக்குமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இப்பொழுது நீ இடங்கொடு, இப்பொழுது நீ இடங்கொடு. அவள் என்னுடைய அடக்கத்துக்கு என்று சொல்லி மாதிரியாக வைத்ததை அவள் நிறைவேற்றுகிறாள், இப்பொழுது இடங்கொடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, அந்த நலதம் என்கின்றதான அந்த தைல குப்பி உடைக்கப்பட்ட போதுதான் அது அநேகருக்கு நறுமணத்தை கொண்டு போனது. உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க உடைக்கப்படுகிற அனுபவம் ஏன் தெரியுமா? உங்களை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை அவர் செய்யவிருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. உங்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்யவிருக்கிறார். உங்க பலவீனத்தை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய இயலாமையை பார்க்கிலும் கர்த்தர் அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் யெகோவா எலோஹிம், அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். உன் பிரச்சனையை பார்க்கிலும் கர்த்தர் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதான அவங்கள பார்த்து சொல்றேன். ஐயா சொன்னாங்க பாருங்க, சாட்சியில் எத்தனையோ பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். இன்னைக்கு சில 100 பேர் நீங்க இந்த இடத்துல இருந்தாலும் உங்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் எந்த இடத்துல பிடுங்கணும், எந்த இடத்துல அதை நட வேண்டும், எந்த இடத்துல என்ன காரியங்களை செய்யணும்னு சொல்லி. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவத்துல ஒரு மகத்துவம் என்னன்னு சொன்னா, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். அல்லேலூயா. காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். நான் சொல்றேன், இந்த ஆண்டுல யாரெல்லாம் காயப்பட்டு வெளியில போனாங்களோ அவங்களுடைய காயங்கள் ஆற்றப்பட்டு இதே ஆலயத்துக்கு தாய் சபைக்கு திரும்பி வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. இதே இடத்துல நாட்டப்படுவார்கள். அல்லேலூயா. விழுந்து போனதான தாவீதின் கூடாரத்தை அவர் மீண்டுமாய் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அவர் மீண்டும் ஸ்தாபிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர், நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதன் 61ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கும், அது பூர்வத்திலே அங்கே பாழாய் போனவைகளை எல்லாம் தேவன் எடுப்பித்து, அந்த வசனங்களை மட்டும் வாசிருங்களேன். 4ஆம் வசனம், நெடுங்காலமாய் பாழாய் கடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து
தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். நான் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை சபைக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இடிந்து கிடந்த பாழான பட்டணங்கள் உங்கள் சபையை நீங்கள் கட்டுவீர்கள். ஆமென் சொல்லலாமே. கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்வார். புதிதாய் கட்டுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகத்தையும் அனுகூலத்தையும் தேவன் அவர் செய்தருளுவாராக. அவர் செய்தருளுவாராக. ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுக்கிறாரு. இந்த 61ஆம் அதிகாரத்துல ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியன் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரன் என்று என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து, ஆமென் சொல்லலாமே, ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். கரங்களை தட்டலாமா? ஓ ரபல ஷன்னடகபலதரதரியாம்பல. ஆண்டவரே செய்வார், ஆண்டவரே செய்வார், ஆண்டவரே செய்வார். எனக்கு அன்பானவர்களே, நீங்க உங்க ஊழியக்கார நீங்க அவரை கனப்படுத்தணும், என்கிட்ட இல்லைனாலும் எப்படியாவது நான் இதை செய்யணும்னு சொல்லி சொல்றீங்க பாத்தீங்களா? கர்த்தர் நிச்சயமாக நாட்கள் வரும். இந்த வசனங்களின்படியாக கர்த்தரின் ஆசாரியன் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இப்படியா சொல்றேன். நிறைய நேரங்கள்ல நான் எங்க அண்ணனிடத்துல சொல்லுவேன், அண்ணன் யாருக்குன்னா தூக்கம் வரல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தூக்கம் வராம தேவன் ஏற்படுத்துவாரு. ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பாரு, அவங்களுக்கு நல்ல ஒரு நித்திரையை கொடுப்பாரு. ஆண்டவர் என்கிட்ட இது இருந்தா பிரச்சனை, இதை நீங்க வச்சுக்கோங்க, ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க, கொண்டு வந்து கொடுப்பாங்க. அல்லேலூயா. செய்வாங்க, செய்வாங்க. ஆண்டவரால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. எனக்கு அன்பானவர்கள், ஒரு சின்ன சாட்சி சொல்லி நான் சுருக்கமா கட்ட கட்ட கடன்னு முடிச்சிடுறேன். இப்படியாக நான் இவ்வளவு ஃபாஸ்டா பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியுதுல எனக்கு தெரியல. ஐ எம் வெரி சாரி. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணுன்றதுக்காக நான் வேகமாய் நான் போகிறேன். இப்ப நான் ஏசிய புருஷவாக்கத்தில் இருக்கிற திருச்சபையில என்ன ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போய் பேசும் பொழுது அந்த இடத்துல நம்ம பைபிள்ல இருக்கிறது ஆன இந்த மேப்ல இருந்து நான் பேசினேன். இந்த மேப்ல இருந்து நான் பிரசங்கம் பண்ணேன். என்ன பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் தன் பிள்ளையாண்டானாகிய ஈசாக்கை தேவன் காண்பிக்கும் மலைகள்ல ஒன்றில் கொண்டு போய் தகன பலியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். அப்படி பேசும் பொழுது அப்ப எங்க இருந்து எங்க புறப்பட்டாங்க, ஆபிரகாம் ஈசாக்கு எங்க இருந்து எங்க புறப்பட்டாங்க, அந்த போகிற வழிகள் எல்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் பேசினேன். அப்படி பேசும் பொழுது அந்த பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த மேப்பை காண்பித்து தான் பேசினேன். அந்த பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு வயதான தாயார் வந்தாங்க. அந்த தாயார் வந்து, கர்த்தர் என் வீட்டை உங்களுக்கு கொடுக்க சொன்னார். நீங்கெல்லாம் சிரிக்கிறீங்க, உண்மை இப்படிதான் சொன்னாங்க. கர்த்தர் என் வீட்டை உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உடனே சரி பாவம், அவங்க ஏதோ பேஷண்டா இருப்பாங்க மாதிரின்னு சொல்லி நல்ல ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த அம்மா பாஸ்டர் கிட்ட என் நம்பரை வாங்கிட்டு ஒரு வாரம் பொறுத்து ஃபோன் பண்ணி, ஐயா கர்த்தர் என் வீட்டை கொடுக்க சொன்னான்னு சொன்னேன், நீங்க அசட்டா பண்றீங்களா? நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் படிக்க தெரியாது, ஆனா எனக்கு படிக்க தெரிஞ்சாக்கா தேவன் சொன்னதை நான் செஞ்சிருவேன், நீங்க வந்து அந்த வீட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப நான் சொன்னேன், அம்மா எனக்கு வீடெல்லாம் இருக்குதுமா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன். இல்லை, கர்த்தர் சொன்னதுதான், நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க, கர்த்தர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு வச்சுட்டாங்க போனை. நான் பார்த்தேன், என்னடா இது வம்பா இருக்குது. ஏன்னா நான் வந்து என்கிட்ட காணிக்கை கொண்டு வந்தாங்கன்னா எதுக்கு காணிக்கைன்னு கேட்பேன். நான் அப்படிதான் வளர்க்கப்பட்டேன். எதுக்காகம்மா காணிக்கை கொடுக்குறேன்னு கேட்பேன். அதுக்காக தான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப விகற்பமா இருந்தது. சரின்னு சொல்லி எங்க அண்ணன் சொன்னாரு, எப்பா நீ ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னாரு. ஒரு 21 நாள் ஜெபம் பண்றேன். 21 நாள் ஆண்டவர் ஏதாவது பேசினாரா? எதுவும் பேசல. 21 நாள் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே நான் வழக்கத்தையும் போல ஆபீஸ்க்கு போயிட்டு நான் வந்துட்டு இருக்கிறேன். பாத்தீங்கன்னா பண மதிப்பீடு ஆயிடுச்சு. எல்லாரும் ஏடிஎம்ல இருக்கிறாங்க, கியூவா நிக்கிறாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா என் மனைவி, டாடி டாடி டாடி, என்னம்மா டாடி எவ்வளவு பணம் இருக்குது, வாங்க ஏடிஎம் போலாம், எல்லாரும் நியூஸ் தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்குது, அது நம்ம ஞாபகார்த்தமா வச்சுக்கலாம், வா கையை கோத்து ஜெபம் பண்ணிட்டு படுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கையை கோத்து ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டோம். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த உயிர் காக்கும் மருந்து
மருத்துவமனைகளுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். மருத்துவமனையில் தலைக்கீழே நின்னாலும் உடனே காசு கொடுக்க மாட்டான். 1 வருஷம் பொறுத்து தான் காசு கொடுப்பான். அப்போ நம்ம பணத்தை வச்சு தான் அவன் பெரிய பெரிய மருத்துவமனையை கட்டின்னு இருக்கிறான். அப்போ என்ன ஆச்சு, மறுநாள் காலையில் நான் போகிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வெளியில் வரிசையாக உட்காந்து நிற்கிறாங்க. மஞ்சள் பை, வெள்ளை பை, சிவப்பு பை, பை ஃபுல்லாக பணம். பைய ஃபுல்லாக பணம். கொடுக்காதவன்லாம் பணம் எல்லாம் செல்லா பணமாக ஆயிடுச்சுன்னு உடனே பணத்தை வச்சுன்னு உட்காந்து நிற்கிறான். நான் ஒரு ஜெபம் பண்ணேன். என்ன ஜெபம் பண்ணேன்? ஆண்டவரே, இந்த தேவை என்னவோ அந்த தேவை நான் கடன் இல்லாமல் வாங்கணும். இந்த தேவையை நீங்கள் சந்திப்பீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அதை பற்றி யோசிக்கிறேன். 21 நாள் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே பார்த்தா மறுநாள் டிமானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. பார்த்தா அடுத்த நாள் பையோடு உட்கார நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பணம் வாங்க மாட்டேன். எதுக்கு பணம்? எனக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் கொடு, ஏன் எக்ஸ்ட்ரா கொடுக்குற அப்படின்னு கேட்டேன். சார், உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி, அப்போ ஒரு நாளுடைய கலெக்ஷன் என்னுடைய தேவை என்னவோ அந்த ஒரு பெரிய தேவையை தேவன் சந்தித்தார். கிட்டத்தட்ட 73 லட்சம் ஒரே ஒரு நாள் அந்த தேவையை தேவன் சந்தித்தார். அந்த அம்மாவை கூப்பிட்டேன். அம்மா, நீ சொன்னது கரெக்டாக மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த பணத்தை நான் கொடுக்கணும், உனக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், இதெல்லாம் செய்யணும். அப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. நான் சொன்னேன், இது எல்லாம் அனுகூலமாக இருந்தால் மட்டும்தாம்மா நான் செய்ய முடியும் அப்படின்னு. நீங்கள் போய் எங்கள் வீட்டாண்ட ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா, உன் காசு எனக்கு வேணாயா, போயா அப்படின்னு. சரின்னு வீட்டாண்ட போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணுறேன். எல்லாரும் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, உங்களை பார்த்தா தேவனுடைய மனுஷன் மாதிரியே இருக்குது, ஆகினால நீங்கள் தான் ஒரு நல்லது பண்ணணும். இன்னைக்கு நான் அந்த வீட்டில் தான் இருக்கிறேன். கர்த்தர் பாருங்க, கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா எல்லாருக்கும் ஊருக்கே வந்து பிரச்சனை, ஆனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு நோட் எடுக்கணும்னா கியூவில் எவ்வளோ தெரியுமா கஷ்டம். எந்த சிரமமும் இல்லை. அழுங்காமல் குலுங்காமல் அழகாக ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், விசுவாசிக்கிறவர்களால நடக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் பைபிளில் சொல்லி எழுதியிருக்கிறாரு. நீங்கள் பிசாசை துரத்துவீங்க, நீங்கள் அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்குவீங்க, நீங்கள் யார் மேலெல்லாம் கையை வைக்கிறீங்களோ நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வாரு. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் சொல்லி இப்படியாய் முடித்து நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு தேவன் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சீமோனே, சீமோனே, கோதுமையை சுலக்கினாள், புடைப்பது போலவே உத்தரவு கேட்டானே. சீமோனே, சீமோனே, கோதுமையை சுலக்கினாள், புடைப்பது போலவே உத்தரவு கேட்டானே. உன் விசுவாசம் ஒழிந்து போகாமல் உனக்காக வேண்டிக் கொண்டே. உன் விசுவாசம் ஒழிந்து போகாமல் உனக்காக வேண்டிக் கொண்டே. சீமோனே, சீமோனே, கோதுமையை சுலக்கினாள், புடைப்பது போலவே உத்தரவு கேட்டானே. சீமோனே, சீமோனே, கோதுமையை சுலக்கினாள், புடைப்பது போலவே உத்தரவு கேட்டானே. உன் விசுவாசம் ஒழிந்து போகாமல் உனக்காக வேண்டிக் கொண்டே. உன் விசுவாசம் ஒழிந்து போகாமல் உனக்காக வேண்டிக் கொண்டே. சிறப்பட்ட பின்பு பலப்படுத்து, ஊழியத்தை நீ நிறைவேற்று. குணப்பட்ட பின்பு சீரப்படுத்து, ஊழியத்தை நீ நிறைவேற்று. ஊழியத்தை நீ நிறைவேற்று. தகப்பனே, உங்க பிள்ளைகளை உங்க ஊழியக்காரனாய் ஆண்டவரே நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்க நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக, அநேகரை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறவர்களாக, அநேகரை கத்தாவி உம் மண்டையிலே சேர்க்கிறவர்களாக, அப்பா அந்த பெரிய கிருபைகளை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்கப்பா. நீ குணப்பட்ட பின்பு நீ சிறப்படுத்து, ஊழியத்தை நிறைவேற்றி சீமோனை பார்த்து நீங்க சொன்னீங்களப்பா, சீமோனே சீமோனே, கோதுமை சுலக்கினால் புடைப்பது போல உன்னை புடைக்கும்படியாக சாத்தான் உத்தரவு கேட்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இப்பொழுதும் இந்த ஆலயத்தில் இருக்கிறேன் அப்பா, இந்த பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன், நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தாவே, இவர்கள் குணப்பட்ட பின்பு அநேகரை சிறப்படுத்தும்படியாய், அநேகரும் மண்டை நடத்தும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறுத்துவீராக, நடத்துவீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. உங்க நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டி ஆசீர்வதிக்கிறேன் என் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. என்னை அன்போடு கூட அழைத்து என்னை கனப்படுத்தினதான அருமையான தகப்பனுக்காக ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ரத்தினங்களுக்காக, கோமேதகத்துக்காக, வைரத்துக்காக, வைடூரியத்துக்காக, படிக பச்சைக்காக, சுருநிறத்துக்காக, உங்க ஒவ்வொருவருக்காக நான் உள்ளத்திலிருந்து எங்களுடைய ஆறுதலின் வாசல் கேட் ஆஃப் கம்ஃபர்ட் திருச்சபையின் சார்பாக நான் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு கூட வாழ்த்துக்களையும் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. அல்லேலூயா. மெதுவா எந்திரிங்க பார்க்கலாம். இப்போ நாம ஒரு பாடம். ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரங்களை ஈண்டு பயன்பட செய்வீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈண்டு பயன்பட செய்வீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாள அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாள அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஐயா அவர்கள் கடைசியா ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தோட முடிப்பான். Praise Lord. ஒண்ணு மட்டும் கவனிங்க, எல்லாருமே பேசினுக்கிறீங்க. மெசேஜ்ல இருந்து இது வரைக்கும் இந்த ரோ ஃபுல்லா இங்க இந்த சின்ன பசங்களை யாருமே கண்ட்ரோல் பண்ணல. இது ஆண்டவர் வாசம் செய்கிற இடம். எனக்கு மனசுக்குள்ள வேதனை, அதை நீங்க மாத்திக்கணும். ஏன்னா உங்க போதகர் மேல இருக்கிற அபிஷேகம் அது வித்தியாசமானது. ரொம்ப சொல்லுகிறேன், உங்கள் போதகர் மேல இருக்கிற அபிஷேகம் அது வித்தியாசமானது. அது ஆதி அப்போஸ்தலர் மேல இருந்த அபிஷேகம். ஆகையால் தான் இத்தனை திரள் சபைகளை ஆண்டவர் அவளை கொண்டு உண்டாக்கினார். இந்த நாளிலே கூட வித்தியாசமான அபிஷேகத்தை உங்கள் போதகர் மேலே ஆண்டவர் வைக்கிறார். அது இயேசு கிறிஸ்து மேல இருந்த அபிஷேகம். அன்பான கர்த்தர், இந்த சபை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆத்துமாக்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்.
எங்க அன்பான கர்த்தர், இந்த 27வது ஆண்டு விழாவை ஆண்டவர் ஆஸ்வதிக்காக தேவன் நாம் சோத்திரம் செய்வோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாம் வாயை தந்து சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஐயாவுக்கு பூரண ஆயுசு கொடுக்கும்படியாய் தேவனை சோத்திரம் பண்ணுவோம். இந்த உலகத்துல பூரண ஆயுசோட ஐயாவும் அம்மாவும் இன்னும் அதிகமான ஆண்டு விழாக்களை கர்த்தருடைய வருகை மட்டும் காணும்படியாய் இந்த சபையானது ஒரு பெரிய எழுப்புதலின் சபையாய், ஆவிக்குரிய சபையாய், ஒரு மனவாட்டியாகிய சபையாய், கர்த்தருக்காய் வருகைக்காய் ஆயத்தப்படுத்துகிற சபையாய், அநேகர் ஆயத்தப்படுத்துகிற சபையாய், சத்தியத்தில் வளர்கிற சபையாய், சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபையாய், ஒரு நாட்கள்ல ஒரு எழுப்புதல் தீயானது, ஒரு எழுப்புதல் அக்னியானது இந்த சபையிலிருந்து புறப்பட்டு போய் எல்லா பகுதிகளில் பாயமடியாய் தேவனை நோக்கி பார்ப்போம். நன்றி பசுத்தாவே, நன்றி தகப்பனே. 27 ஆண்டுகள் நடத்தினீரே, கிருபையினால பாதுகாத்தீரே, அபிஷேகத்தினால் நிரப்பினே, வார்த்தையினாலே எங்களை போஷித்தீரே, இன்னும் நடத்துவீராக, வருகை மட்டும் நடத்துவீராக. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். ஜனங்களுக்குள்ள அந்த உணர்வை தாங்க தகப்பனே, ஸ்தோத்திரம். இது எங்களுடைய ஆலயம், இது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்த இடம். இதை இன்னும் அதிகமாய் நாங்கள் ஊழியம் செய்வோம், ஆண்டவருக்காய் உழைப்போம். இன்னும் அதிகமான ஆலயங்களை, அநேக கிராமங்களை போதகரோடு இணைந்து ஒரே உருவின பட்டயமாய் எங்கள் போதகர் காலத்தில் வந்து ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவோம் என்ற ஒரு வைராக்கியத்தோடு இந்த நாளில் கடந்து போக கத்த கிருபை செய்வீராக. ஆஸ்வதிங்கப்பா. நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு அப்போஸ்தலர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நல்ல தேவ மனுஷனை இந்த பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ள முடியாத கத்த கிருபை செய்வீராக. பாஸ்டர் அம்மா ஆஸ்வதிங்க, கொடுத்திருக்கிற பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, கொடுத்திருக்க விசுவாச குடும்பங்களை ஆஸ்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் இன்னும் வர்த்திக்க பண்ணுவீராக. அந்த மேல இருக்கிற அந்த ஆலயம் கூட சீக்கிரமாய் பிரதிஷ்டை பண்ணப்பட கத்த கிருபை செய்வீராக. இன்னும் அநேக ஐயாவை கொண்டு பிரம்மாண்டமான ஆலயங்களை கட்ட கத்த கிருபை செய்வீராக. ஆஸ்வதிங்க, பலப்படுத்த பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் தான் நாம் கேட்கிற நல்ல பிதாவே. கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.